கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியாய் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட சந்ததியாய் நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்க நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, நீதியாய் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் இன்று தேவன் என்னோடு என்ன பேச போகிறார், என்ன நல்ல வார்த்தைகளை கேட்க போகிறேன், என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார், என் வாழ்க்கையில் வருகிற சிக்கல்கள் சிரமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நான் தப்பிச் செல்ல என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி தேவ சத்தத்தை அறிந்து கொள்வது என்றெல்லாம் தேவ சமூகத்திலே வந்து பயபக்தியோடு காத்திருந்து கர்த்தரையே தம்முடைய தெய்வமாய் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள். அவரே உங்களை தெரிந்து கொண்டபடியினால் நீங்கள் இன்று தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 32:8 கர்த்தரே சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களை கிருபை சூழ்ந்து கொள்வதற்காக, உங்களை மேன்மைகளும் மகிமைகளும் சூழ்ந்து கொள்வதற்காக, தேவ மகிமை உங்களிலே காணப்பட்டு நீங்கள் ஒரு நாளிலே உயர உயர கழுகுகளைப் போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இறக்கைகளை அடித்து உயரே உயரே உல்லாசமாய் விடுபட்ட பறவைகளாய் கூண்டுகளில் இருந்து அடிமைத்தனங்களில் இருந்து பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் கஷ்டங்களிலும் கண்ணீரிலும் கடன்களிலும் இருந்து விடுபட்ட உல்லாச பறவைகளும் சிறகடித்து பறக்கும்படியாய் கர்த்தர் ஒரு நாளிலே உங்களை உயர்த்தும்படியாய் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற நேரம் இது. நிச்சயமாய் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நிச்சயமாய் அவரே அதற்காக உங்களுக்கு போதித்து, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவரே உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். மாத்திரமல்ல, உங்கள் மீது உங்கள் பிள்ளைகளின் மீது அவரே தன்னுடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். மைட்டி காட், எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்கள், எத்தனை மேன்மையான மகிமையான ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா உங்களுக்காக அவர் தம்முடைய கண்களை உங்கள் மீது வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லவும் உங்களுக்கு போதிக்கவும் அவரே நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் செய்யும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம்? 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போலவே, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். This is very danger, very danger. நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் காருண்யமும் உங்களையும் என்னையும் சூழ்ந்து கொண்டு அவரே நம்மை போதித்து நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆனாலும் சில வேளைகளில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய நம் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போல. ஐயா, அங்கேயும் இங்கேயும் பாருங்க, சரடுகளை போட்டு துரடுகளை போட்டு வாயை கட்டி இழுத்தா தான் அந்த குதிரை என்ன செய்யுமா? புத்தி இல்லாத குதிரை நம் பக்கமா வருமா? ஐயா, புத்தி இல்லாத கழுதைக்கு சரடு போட்டு அவைகளை இழுத்து அவைகளை அடித்து அவர்களுக்கு தார் போட்டு பாருங்க, துரடுகளையும் சரடுகளையும் போட்டு இழுத்தாதான் வருமா? அப்படி இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நாம் வாழும் பொழுது ஒருவேளை துன்மார்க்கமான பாதைகளிலே, பாவம் நிறைந்த பாதைகளிலே, கீழ்ப்படியாமையின் பாதைகளிலே செல்லுகிற சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. அப்படியாய் புத்தி இல்லாத கழுதைகளை போல கோவே குதிரைகளை போல அலைகிறவர்களுக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஆனால் கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடக்க வேண்டிய வழியை கண்டு அறிந்து கேட்டு நடக்கிற அன்பு தேவ பிள்ளைகளையோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அன்பு
தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஐயா, அதிகாலை வேளையிலே வந்து காத்திருக்கிற தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். தேவன் என்னோடு என்ன பேசுவார், நான் என் வாழ்க்கையை எப்படி திரித்துக் கொள்ள வேண்டும், ஏன் எனக்கு இந்த பாடுகள், எப்படி நான் என் வாழ்க்கையை திரித்துக் கொண்டால் இந்த பாடுகள், துக்கங்கள், கஷ்டங்களில் இருந்து விடுபட முடியும், அல்லது ஏன் எப்படி நான் அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த மேன்மைகளை எல்லாம் நான் கற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் நீதிமான்களாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். செம்மையான இருதயம் உள்ள நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுவீர்கள். அந்த நாள் வருகிறது. நிச்சயமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அவரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், அவரால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளாய், அவரால் அவருடைய ஆலோசனைப்படி நடக்கிறவர்களாய் மாறுங்கள். நிச்சயமாய் கிருபை உங்களுக்கு வேண்டிய எல்லாம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஐயா, உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட கதவுகளே இராதபடி உங்களுடைய வலது கையை பிடித்துக் கொண்டு அவரே உங்களுக்கு முன்னே சென்று உங்களுக்கு முன்பாக எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும், வெங்கல கதவுகளை, இருப்பு தாழ்பால்களை உடைத்து உங்களையும் பிள்ளைகளையும் அழைத்து செல்லுவார். உங்களை கரம் பிடித்து நடத்துவார். நீங்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, அழிந்து போவதில்லை, சீர்கெட்டு போவதில்லை. உங்களை தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் பலனடைந்து உயர பரப்பீர்கள், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, கர்த்தரையே நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் மீது உம்முடைய கண்ணை வைத்து நீர் ஆலோசனை சொல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே போதித்து, நீரே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நல்ல கீழ்ப்படுகிற ஞானம் உள்ள இருதயத்தை தரணுமே சுவாமி. நல்ல கர்த்தருக்காய் காத்திருக்கிற, பொறுமையோடு காத்திருக்கிற ஞானம் உள்ள இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உம்முடைய பிள்ளைகள் இன்று எந்த காரியங்களை சந்திக்க போகிறார்களோ, யாரை சந்திக்க போகிறார்களோ, ஐயா, எந்த காரியத்திற்காக பயப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ என் வாழ்க்கையிலே இன்று என்ன நடக்க போகிறதோ, இன்று வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சந்திப்பேன், இன்று வரக்கூடிய சிக்கல்களை, சிரமங்களை, சவால்களை எப்படி சமாளிப்பேன் என்று காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்பா உம்முடைய கிருபையை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், கிருபையினால் அவர்களை தேவ கிருபையினால் மகிமையினால் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளை, உம்முடைய குடும்பத்தையும் என் அடிமையாய் கொடுத்த பிள்ளைகளை உம்முடைய கிருபையே சூழ்ந்து கொள்ளும்படியாய், பாதுகாக்கும்படியாய், உம்முடைய அனுக்கிரகம் பாதுகாக்கும்படியாய் கர்த்தருடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதிசயமாய், அற்புதமாய் எல்லா சிக்கல்களிலும் சிரமங்களிலும் இருந்து இவர்கள் விடுபட்டு உல்லாச பறவைகளாய் பறக்கும்படியாய், எல்லா துயரங்கள், சிக்கல்கள், ஆபத்துகளிலும் கர்த்தாவே நீரே கூட இருந்து இவர்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே நம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய், கர்த்தர்தாமே இவர்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே எங்களை பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களை தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் அவரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், அவர் காட்டுகிற வழியிலே நடக்கிற, அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறபடியினாலே உங்களை தேவ கிருபை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் எல்லா காரியங்களிலும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் ஆசீர்வாதத்தின் சேனலாய், அற்புதமான தேவனுக்கு சாட்சியாய் வாழுவீர்கள். வாழ்ந்து சிறந்திருப்பீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே.